அரசு அதிகாரிகளாக போகிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சதவீதம் தொடர்பான கணக்குகள். இப்போ இந்த சதவீதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு பின்னத்தில் பகுதி தொகுதின்னு இருக்கும். அப்போ பகுதின்றது கீழே இருக்கிறது, தொகுதின்றது மேலே இருக்கிறது. இப்போ இந்த பகுதி இருக்கு இல்லையா, பகுதி ஒரு வேளை 100 அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதை சதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவே ஒருவேளை கீழே ஏதோ நம்பர், அதாவது பகுதியில் ஏதோ ஒரு நம்பர் தொகுதியில் 100 இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் கலந்து வர கணக்குகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஒரு கணக்கை சதவீதம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 100ஆல் பெருக்கணும், சதவீதமாக மாற்றணும், சதவீதமாக மாற்றுக. அப்படி இல்லாட்டினா எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுவே சதவீதத்தில் கொடுத்துருப்பாங்க, கொடுக்கப்பட்டது சதவீதத்தில் கொடுக்கப்பட்டு அதனுடைய மதிப்பு காண்கன்னு கேட்டாங்கன்னா, சதவீதத்தில் கொடுத்து மதிப்பு கண்டுபிடிங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணணும். சதவீதமாக கேட்டாங்க, ஒரு மதிப்பை கொடுத்து அதை சதவீதமாக மாற்றுக, இல்லைன்னா இதில் இது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுவே ஒரு சதவீதம் நம்பர், இப்போ எடுத்துக்காட்டுக்கு 10ல் 50% என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வைங்க. இப்போ 10ல் 50%னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நான் முதல்ல இங்கே சொல்லிட்டேன், சதவீதத்தில் கொடுத்து அதனுடைய மதிப்பு கேட்டாங்கன்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நீங்கள் எப்படி எழுதணும், 10 × 50/100. அப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 10ல் 50% என்ன, அது 5. அதனுடைய மதிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுவே சதவீதமாக மாற்ற சொல்லியிருந்தாங்கன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1/3 சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 1/3 சதவீதம் என்ன அப்படின்னாங்கன்னா சதவீதமாக மாற்ற சொல்லிட்டா என்ன செய்யணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அதே போல் 1/3 நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், இப்போ 100ஐயும் 3ஐயும் நம்ம அடித்து கொடுக்கலாம். 1 3 3, 10ல் 3 9, மீதி 1, மறுபடியும் 3 9, புள்ளி வச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு என்னது 3 9 3 9ன்னு வந்துகிட்டே இருக்கும். அப்போ 33.33%. 200ல் 1/2% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சதவீதம் கொடுத்து கேட்டிருந்தாங்க, சதவீதம் கொடுத்து மதிப்பு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எப்பொழுதுமே 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 200 × 1/2 × 1/100, அதாவது நம்ம 100ஆல் டிவைட் பண்ணணும். இது பின்னத்தில் கொடுத்துருக்கிறதுனால 1/2ன்னு போட்டிருக்கோம். அப்போ இதை அடித்து கொடுத்தோம்னா எவ்வளோ வரும், 200 × 1/200 வருமா? அப்போ 200 அடித்து கொடுத்தோம்னா ஆன்சர் 1. அப்போ 200ல் 1/2% எவ்வளோ, 1 தான். ஒருவேளை இதை இப்படியும் போடலாம், இல்லாட்டினா இன்னும் எப்படி போடலாம்னா இந்த 1/2 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.5ன்னு கிடைக்கும், பை 100ன்னு கிடைக்கும். அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 × 0.5 ஆன்சர் என்ன வரும், 1.0. அப்போ ஆன்சர் 1 தான். 50 பேர் கொண்ட வகுப்பில் 23 பேர் மாணவிகள் எனில் மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சதவீதத்தை கேட்டால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரி, 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் சரி, ஆனால் இங்கே எப்படி எழுதணும், 100க்கு முன்னாடி நம்ம கொடுக்கப்பட்ட எந்த நம்பரை பகுதியாகவும் எந்த நம்பரை தொகுதியாகவும் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ கொடுக்கப்பட்ட நம்பர்லேயே மொத்த டோட்டல்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை அதாவது மொத்த மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த மொத்த மதிப்பை நம்ம தொகுதியில் அதாவது கொடுக்கப்பட்ட கணக்கில் இருக்கிறதுல ஒரு மொத்த மதிப்பு கொடுத்துருப்பாங்க, அந்த மொத்த மதிப்பை நம்ம டினாமினேட்டரில் எழுதணும். அதுவே நியூமரேட்டரில் என்ன எழுதணும் அப்படின்னா, எதை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை நியூமரேட்டரில் எழுதணும். அப்போ கொஷினில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை நியூமரேட்டரில் எழுதணும். இப்போ இந்த கணக்கில் பாருங்கள், மொத்தம் ஒரு வகுப்பில் 50 பேர், அதில் 23 பேர் மாணவிகள்னால் மாணவர்களின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு மாணவர்களினுடைய எண்ணிக்கை வேணும். மாணவர்களின் எண்ணிக்கை வேணும்னா என்ன பண்ணலாம், 50லேருந்து 23 கழிச்சிடலாம். 50ல் 23 போச்சுன்னா 27. இப்போ இந்த 27 மாணவர்களுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். நான் முதல்ல இங்கே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு சதவீதம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மொத்த மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50ன்னு கொடுத்துருக்காங்க. 50க்கு எத்தனை பேர் மாணவர்கள், 27 பேர் மாணவர்கள். அப்போ இதை சதவீதமாக கேட்டிருக்கிறதுனால நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 50 50, 2 50 100. அப்போ 27 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 54. அப்போ 54% தான் மாணவர்களுடைய சதவீதம்.
ஒரு தொகையின் 12% 1080 எனில் அந்த தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நான் முதலே சொல்லியிருக்கேன், ஒரு சதவீதத்தில் கொடுத்து மதிப்பு கேட்டாங்கன்னா நம்ம எப்பொழுதுமே 100ஆல் தான் டிவைட் பண்ணணும். இப்போ ஒரு தொகைன்னு கொடுத்துருக்காங்க, அந்த தொகை நம்மளுக்கு என்னான்னு தெரியாது. அப்போ அந்த தெரியாத அந்த தொகையை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த ஒரு தொகையினுடைய 12% கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு தொகையை தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸில் 12%, எக்ஸில் 12% எவ்வளோ ரூபா, 1080 ரூபா. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். இது எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு 12/100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போ எக்ஸோட மதிப்பு தான் வேணுன்றதுனால இந்த 12/100 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். 1080 இன்ட்டு, அதாவது இங்கே பெருக்கல்ல இருந்தால் இந்த பக்கம் வரும்பொழுது வகுத்தலாம் மாறும். ஆனால் இங்கே வந்து பின்னத்தில் இருக்கிறதுனால அப்படியே தலைகீழாக மாறும். 100/12 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இப்போ 1 12 12, 108 வந்து எத்தனை 12 இருக்குது, 9 12 இருக்குது. அப்போ 90 12 1080. மிச்ச ஆன்சர் 90 × 100 = 9000. மீனு தன்னுடைய சம்பளத்தில் 5% ஆடைக்காக, அதாவது 2000 ரூபாயை வந்து செலவிடுறான். அப்போ மீனுவினுடைய சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கு மாதிரி தான். இப்போ இதில் மீனுவின் சம்பளம் வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ அந்த சம்பள அமௌண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸுன்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸில், அதாவது சம்பள தொகையில் அவள் எத்தனை சதவீதத்தை செலவிடுறா, 5% செலவிடுறா. அப்போ எக்ஸில் 5%, அந்த 5% எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 2000ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸில் 5% 2000 அப்படின்னா எக்ஸ், அதாவது நம்மளுக்கு சம்பள அமௌண்ட்டு எவ்வளோன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். நான் முதலே சொல்லியிருக்கேன், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷனாக மாறும். பின்னத்தில் இருக்கிறதுனால இங்கிட்டு போகும்போது அது எப்படி மாறிடுது, தலைகீழாக மாறிடுது. 100/5 அப்படின்னு சொல்லி மாறிடுது. இப்போ நீங்கள் 5ஆல் அடித்து கொடுத்தோம்னா என்ன வரும், 4 5 20 0 0. இப்போ 400ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ, 40,000 ரூபாய். அப்போ மீனுவினுடைய சம்பளம் எவ்வளோ, 40,000 ரூபாய்.